சார், எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். பக்தருக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? பக்தர்கள் அவர்கள் வழியை பார்த்து கொண்டு போய் விடுவார்கள். நான் கடத்தேறுனா போகும், கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றி. சித்தர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்வார். அத்தனை பேரையும் கொண்டு ஆண்டவங்கத்தை சேர்ப்பாங்க. கடைசியா இவங்க போவாங்க. அதான் பக்தருக்கு சித்தருக்கு. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர். நானா பாடினேன் திருமூல திருமந்திரம். சித்தர் யாரு? இங்கே சிவலோகத்தை தரிசித்தவர்கள். சித்தர் பார்வைக்கு இவர் யாரு? செடியனா? இல்லை, சிவபெருமான். இவர் யாரு? தட்சிணாமூர்த்தி. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். கிடைக்குமா? அந்த சித்தர் காலில் விழுந்து கும்பிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையினால காலையில் 7 மணிக்கு புறப்பட்டேன். 10 மணிக்கு இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்து பெருமானுடைய கோயில் வெளியிலே பார்த்து கொண்டு இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். நான் 4 விஷயம் மட்டும் சொல்றேன். முதலாவது, இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? ஆயில்யம். கிட்டத்தட்ட ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தெரியுமா? 1700 வருஷத்துக்கு முன்னால 3ஆம் நூற்றாண்டு சிதம்பரம் கோயில்ல 4 வாசல். போயிருக்கீங்களா? எத்தனை வாசல் போயிருக்கீங்களம்மா? 4 வாசல். வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி வந்து கும்பிட்டார். தெற்கு வாசல் வழியா சம்பந்தர் வந்து கும்பிட்டார். மேற்கு வாசல் வழியா அப்பர் சாமி வந்து கும்பிட்டார். நடராஜா அடிக்கடி போற கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசகர் வந்து கும்பிட்டார். 4 வாசல்ல 4 பேரும் கும்பிட்டாங்க. ஏங்க உள்ள சண்டையா? ஒருத்தர் போன வாசல்ல ஒருத்தர் போகக்கூடாதா? அப்படி இல்லை. ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. 1, கடவுள் எங்க அப்பா, நாம் புள்ள, அதான் ஞான சம்பந்தர், சத்புத்திர மார்க்கம். 2, ஆண்டவன் தலைவன், நான் தொண்டன், எங்கடன் பணி செய்து கிடப்பதே, அப்பர் சுவாமி, தாச மார்க்கம். 3வது, கடவுள் நம்ம ஃப்ரெண்டு, என்ன பண்ணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாவார். தேவாரம் திருப்பாட்டு 7ஆம் திருமுறை. சுந்தரமூர்த்தி சுவாமி சகமார்க்கம். 4வது, கடவுள் என் காதலன், நான் காதலி, எனக்கு எல்லாம் கடவுள்தான், அது சன்மார்க்கம். அவர்தான் மாணிக்க வாசக பெருமான். உறவுகளில் சிறப்பான உறவு என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி. இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் சொன்ன வார்த்தைமா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை. சிவபெருமான் என் காதலன், நான் காதலி. மாணிக்க வாசக பெருமான் தான் காதலி. கடவுளை பிரிந்த காதலி அந்த சோகத்தை 658 பாடல்களின் மூலம் அழுது அழுது வெளிப்படுத்தினாள். அந்த அழுகை தமிழுக்கு பெயர்தான் திருவாசகம். தமிழ்ல எத்தனை தமிழ்? பேசுனா இயல் தமிழ், பாடுனா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், திருமுறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். கணவனை நினைத்த மனைவி அழுது அழுது அழுது
ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னாடு உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. நான் கீழே கிடக்கிறேன், என்னை விட்டுட்டு போயிட்டியே, உன் மேல ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு பூரா என் மேல. அப்படி அழுகை தமிழ்தான் திருவாசகம். சார், ஆயில்யத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? 1800 வருஷத்துக்கு முன்னால சிதம்பரத்தில் வடக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலில் மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கிறார். 3ஆம் நூற்றாண்டு மாணிக்க வாசக பெருந்தகை உட்கார்ந்து இருக்கிறார். அங்கிருந்து ஒரு வயசான பெரியவர் வருகிறார். விபூதி, ருத்ராட்சம், புரிகள், நூலடி மார்பு, அப்படி வந்து பார்க்கிறார். நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் இறைவன் எனக்கு பெயர் வைத்தான். யார் வச்ச பேரு? கடவுள் கொடுத்த பேருங்க மாணிக்க வாசகர். நீங்கள் நிறைய பாடி இருக்கிறீர்களா? அவன் பாட வைத்தான். நான் ஐயா பாடினேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, இது கருவி, அவன் கர்த்தா, அவன் பாட வைத்தான். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. ராமலிங்க சாமி, நீங்க பாடின பாட்டையெல்லாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். யாரு? வந்த பெருமான் சிவபெருமான் தமிழ் எழுத வேணும் என்று வந்தார், எழுதி கொண்டார். திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு சொன்னேன்? மறக்கப்படாது, 658 பாட்டு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அங்க தொடங்கி செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இது 658வது பாட்டு. மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல சிவபெருமான் அவ்வளதையும் நின்னபடி எழுதினாராம். யார் எழுதினா? சிவபெருமான். தேவாரம் சிவபெருமானை எழுதி பார்த்தது, திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்தார். ஏன் சார் அவர் எழுதினார்? யாராவது ஒரு ஆளை விடப்படாதா? நந்தி, நீ போய் எழுதிட்டு வா சொல்லப்படாதா? ஏன் எழுதினார்? அடுத்தவங்க எழுதின தப்பா போனா என்னடா பண்றது? தமிழ்ல தப்பு நிறைய விடுறாங்களே, பிரிண்டிங் மிஸ்டேக் ஏகமா இருக்கு. உவே சாமிநாத ஐயர் அந்த காலத்துல பதிப்பு போடுவார், 400 பக்கம் 4 தப்பு வந்திருக்கு, அதுக்கு பிழை திருத்தம் எழுதுவார். இன்னைக்கு 40 பக்கம் அடிக்கிறேன், 400 தப்பு வருது, பிழை திருத்தம் போட்டா இந்த புஸ்தகத்தை விட அந்த புஸ்தகம் பெருசாயிடும், தப்பு தண்டா அடிக்கிறேன். கோவலன் எழுதுறான்னா கேவலன் எழுதிவிட்டேன். வாத்தியார் கேட்டார், ஏண்டா கேவலன் எழுதினேன்? ஏண்டா அவன் காலை ஒடிச்சேன், மாதவி வீட்டுக்கு போனான்ல சார், அதனால அவன் காலை ஒடிச்சேன். சரிதாண்டா, இனிமே நானும் கேவலன்னு எழுதுறேன். சிலப்பதிகார என்னத்துக்காக? காரியாலயம்னு எழுத சொன்னா காரியலாயம்னு எழுதி இருக்கிறான். ராமாயணம்னு எழுத சொன்னா ராமயானம்னு எழுதி இருக்கிறான். கண்ணதாசன் சொல்லுவார், ஏகாதசின்னு எழுத சொன்னேன், பாவிப்பைய ஏகதாசின்னு எழுதிவிட்டான். பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன், புள்ளத்தாச்சின்னு எழுதிவிட்டேன். இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க. தப்பு வரப்படாதாம், அதனால எழுதினாராம். ஆமாம், சிவபெருமான் ஏன் வேற நூலை எழுதாம திருவாசகத்தை எழுதினாரு? ஏன்னா ஊழிக்காலம் வருமா, எல்லாம் ஒடுங்கிருமா, சிவபெருமான் மட்டும் தனியா நிற்பாராம். அப்போ அவருக்கு பொழுது போகணுமா இல்லையா? தப்பு. பொழுத போக்கப்படாது, பொழுத பயன்படுத்தணும். பொழுத போக்கினா கிடைக்காது, பொழுத போக்கப்படாது. இந்த கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு பொழுத போக்குறோம் பாருங்க. வீடு வரை லேண்ட்லைன்,
வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு. ஒன்று வச்சிருக்கமா இல்லையா? பொண்டாட்டிய காணோம்னா கூட பேசாம போறேன், செல்ல காணோம்னா தவிக்கிறேன், எல்லாம் இல்ல அதுல இருக்கு. இது பொழுத போக்குறது, மறக்காதீங்க. நன்மையும் உண்டு, தீமை அதிகமா உண்டு. பொழுது சிவபெருமான் போக்குவாரா பயன்படுத்துவாரா? பயன்படுத்தணும். நாம் படிக்கிறாப்புல ஒரு நூல் வேணும். சிவபெருமான் படிக்கிறாப்புல நூல் என்ன? திருவாசகம் எழுதி வாங்கினாராம். யாரு சொல்றார்? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார். கடையூழி வருந்தனிமை, ஊழிக்காலத்திலே தனியா நிற்பாரே. கடையூழி வருந்தனிமை கடிக்க கண்டோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. அம்பலத்திலே உள்ள உடையார், உடையார்னா யாரு? சிவபெருமான். திருவாசகம் ஞாபகம் வருதாமா? உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. புரியுதா? சிவபெருமான் தான் உடையவன், நம்மெல்லாம் உடைமை. அந்த மாதிரி என்ன எழுதினாராம்? அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினது. சிவபெருமான் எழுதினாராம், கீழே கையெழுத்து போட்டாராம். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து. அப்படியே கொண்டு போய் நடராஜா பாதத்தில் வச்சுட்டு போயிட்டாராம். இது என்னைக்கு நடந்துச்சு? ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். அப்பா பரவாயில்ல, இவர் தலைப்புக்கு வந்துட்டாரு. ஊர்காட்ட சித்தாமே. ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் சாயங்காலம் சிவபெருமான் திருவாசகத்தை எழுதினார். மறுநாள் என்ன நட்சத்திரம்? அதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? நல்ல வேளை, சந்தோஷம் தாயி. ஆயில்யத்துக்கு அடுத்தது மகம். ஆனி மகத்தன்னைக்கு கோயில் கதவை திறந்தார். இவ்வளவு ஏடு இருக்கு. அற்புதமான எழுத்து. என்ன சார் பார்த்தாப்புல சொல்றீங்க? பார்த்தேன், அந்த ஏட்டை பார்த்தேன். பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் இல்ல? இவ்வளவு ஏடுங்க, நட்டன் போல்த்து போட்டு மாட்டி இருக்கு, சுத்தி கட்டி இருக்காங்க. அருமையான எழுத்து திருவாசகம். எல்லாம் பார்க்கறாங்க. ஓ, சிவபெருமான் எழுதி வாங்கியிருக்கார். மாணிக்க வாசகர் காலில் விழுந்தாங்க, கூட்டிக்கிட்டு வந்தாங்க, நடராஜாவுக்கு முன்னால நிறுத்தினாங்க. சிவபெருமான் எழுதினார், இதுக்கு பொருள் சொல்லுங்கள். நானா இருந்தா பதவுரை, பொழிப்புரை, இலக்கண குறிப்பெல்லாம் சொல்லி இருப்பேன். மாணிக்க வாசகர் என்ன பண்ணார் தெரியுமா? திருவாசகத்துக்கு பொருள் அப்படி காமிச்சார். ஜோதி உண்டாயிற்று. மாணிக்க வாசகர் நடராஜாவோடு இணைந்து விட்டார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அறிந்தில்ல, உணர்ந்து சொல்லுவார். நான் எப்ப நடந்துச்சு? ஆயில்யத்தன்னைக்கு எழுதி மகத்தன்றைக்கு மாணிக்க வாசகர் ஆண்டவனோடு இரண்டர கலந்தார். அந்த ஆயில்ய நாளை மாதந்தோறும் நம்முடைய சத்யநாராயண சுவாமிகள், என்ன சித்தர், எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், திருப்பழனி கருவூரார், கருவூர் பெருமானை வழிபட்டவர், கருவூர் சித்தரை வழிபட்டவர். இந்த ஊரிலே இருந்து தஞ்சாவூரிலே கோயில் கட்டி சிவலிங்கத்தை வைக்க ஏற்பாடு செய்த ராஜராஜ சோழனுடைய குருதேவர் கருவூர் சித்தர். அவர் திருவண்ணாமலையிலிருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறார்னா தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தலையில வச்சு கும்பிடணுமா வேண்டாமா? என்னம்மா, திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்காதீங்க. வந்து இங்கே தங்கி இருந்து சித்தர்கள் எல்லாம் செய்வார்கள். 4 விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் 300 தான் போட்டிருக்கேன். இந்த 4க்குள்ள இதெல்லாம் சேர்க்கப்படாது. இப்பத்தான் சொல்ல ஆரம்பிக்க போறேன். முதலாவது விஷயம், தஞ்சாவூர்னு ஒரு ஊரு. சார் இது எங்க ஊர் தான் சார், என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்றீங்க? இந்த ஊர்ல சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் காங்கிரஸ்காரர், அந்த காலத்து தூய காங்கிரஸ்காரர், ரொம்ப உயர்ந்தவர். காந்தி காமராஜ் அந்த மரபு. அவருக்கு ஒரு பையன். அவரை காங்கிரஸ்ல இங்க நடந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் அவர் நிக்கணும் அப்படின்னு
பெருந்தலைவர் காமராஜ் கட்டளை விட்டு விட்டார். இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் பெருந்தலைவர் காமராஜரை. நேற்றுக்கு விருதுநகர்ல ஒரு பேச்சு, காலையில ஒரு கல்யாணத்துல நினைச்சுக்கிட்டேன் அவரை. அவங்க அம்மா உட்கார்ந்து இருந்தாங்களா வீட்டுல. விருதுநகருக்கு அந்த காலத்துல பேர் தெரியுமா? விருதுபட்டின்னு பேரு. நகரெல்லாம் பின்னாலதான். அப்ப பேரு விருதுபட்டி. காமராஜருடைய தாயார் உள்ளே இருக்காங்க, சிவகாமி அம்மான்னு நினைப்பு. பெருந்தலைவர் முதலமைச்சர் வீட்டுக்குள்ள வரார். காமாட்சி நல்லா இருக்கியா? அம்மா கேட்கிறான். காமாட்சி, அம்மா நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நல்லாத்தான் இருக்கேன், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. அம்மா, என்ன? நீ பெரிய வேலையில இருக்கியா? தினம் மாசம் 100 ரூபாய் எனக்கு அனுப்புற. கேட்டுங்க, ஒரு முதலமைச்சர் அவங்க அம்மாவுக்கு விருதுபட்டிக்கு மாசம் 100 ரூபாய் தான் அனுப்பிச்சார். 1960, 62, 64 அதை ஒட்டிய காலகட்டம். பத்தலை. ஏம்மா பத்தலை? இல்லை, உன்னை வச்சு என்னை பார்க்க ரொம்ப பேர் வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு காப்பியாவது கொடுக்க வேண்டாமா? ஒரு 50 ரூபாய் சேர்த்து கூடேன். எத்தனை ரூபா? 50 ரூபா. காமாட்சி என்ன சொல்றார்? அவங்கெல்லாம் உன்னை பார்க்கத்தாம்மா வர்றாங்க, காப்பிக்காக வரல. 50 ரூபா தரமாட்டேன், 100 ரூபா தான். சரி. இந்த எதிர்த்தாப்புல ஒரு குழாய் வச்சிருக்கு. அந்த குழாயில தான் தண்ணி பிடிச்சி நாங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்றோம். உன் தங்கச்சியால் அங்கே போய் குழாயில தண்ணி பிடிக்க கஷ்டமா இருக்கு. ஆமா, நீ பெரிய வேலையில் இருக்கியாம், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு குழாயை கொண்டாடப்படாதா? அம்மா, விருதுபட்டியில என்னைக்கு எல்லா வீட்டுக்குள்ளேயும் குழாய் வருதோ அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளேயும் குழாய் வரும். நல்ல கையை தட்டுங்க. காமராஜருக்கு தட்டாத கை அது இருந்தா என்ன, போனா என்ன? இன்னைக்கு நம்ப முடியுதா உங்களால? மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு தூய்மையாய் இருந்தாரோ அதை விட அதிகமாக தூய்மையாய் இருந்தவர் காமராஜர். நான் ஒன்றும் கட்சிக்காரன் இல்லை, எனக்கு இந்த கட்சியெல்லாம் பிடிக்காது, புரியுதா? அப்படி வாழ்ந்தவர். அவர் சொல்லிவிட்டார், சுந்தரம் பிள்ளை தான் அடுத்தாப்புல நிற்கணும்ட்டார். இவர் மகன் கீர்த்திவாசன்னு பேரு. மூளையில கோளாறாயிடுச்சு, பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணணும். பிள்ளை பொழைக்குமா இல்லையான்னு தெரியல. கேன்சருங்கிறான். கேன்சருக்கு மருந்தே காணாம். பகவான் ராமகிருஷ்ணருக்கு தொண்டையில கேன்சர் வந்துச்சு, ரமண பகவானுக்கு கையில கேன்சர் வந்துச்சு. நினைச்சா தவிர்த்திருக்கலாம். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணா தெரியுமா? என்னடா இந்த உடம்புக்காகவா போடா? நம்மளா இருந்தா ஐயோ தொண்டையில கேன்சர் 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 நினைச்சே செத்துருப்போம். இந்த உடம்பு போயிட்டு போகுது, இதுக்கு என்ன இவ்வளவு பாடு? கேன்சர் வந்துருச்சு அந்த பையனுக்கு. இவர் அரசியலை பார்ப்பாரா, பிள்ளைய பார்ப்பாரா? தவிக்கிறார். திடீர்னு ஒரு சாமி உள்ள வரார். விவேகானந்தா எப்படி கூப்பிடுறார்? ஓ, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இப்ப தீர்த்து வைக்கணும் நீங்க. அந்த சாமி எல்லாரையும் விவேகானந்தான்னு கூப்பிடுவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு. பாரதியார் யாரை பார்த்தாலும் பாண்டியாம்பார், தெரியுமா? பாண்டியா, இந்த மாலை நன்றாய் இருக்கிறது அப்படிம்பார். விவேகானந்தா இவர் நிமிர்ந்து பார்க்கிறார். சித்தர், கவலைப்படாதே, ஒரு ஓட்டா இருந்தாலும் நீதான் ஜெயிப்பாய், புரியுதா? ரெண்டாவது, கீர்த்திவாசன் நன்றாய் இருப்பான். சாமி ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த பிள்ளைக்கு கேன்சருங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான், பயந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரியை கொண்டு போனாங்க. மெட்ராஸில் கொண்டு சேர்த்தாங்க. ஆஸ்பத்திரியில் ரொம்ப பிரச்சனை. டாக்டர் சொல்லிவிட்டார், இந்த பையன் இனிமே அப்படியே இருக்க வேண்டியதுதான், எந்த செயல்பாடும் இருக்காது. சுருக்கமா சொல்ல போனா பொம்மை மாதிரி இருப்பேன். கேன்சர் முத்தி விட்டது.
என்னடா அந்த சித்தர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போனாரே, சித்தர் பெருமானே, ஜெய் சித்தர், ஜெய் சித்தர், ஜெய் சித்தர். கொஞ்ச காலம் ஆச்சா, காது வழியா ஏதோ திரவம் வர ஆரம்பிச்சு. பெரிய ஆச்சரியம். கேன்சருக்கு உண்டான கேடுகள் காது வழியாக வந்தன. கீர்த்திவாசன் எழுந்து உட்கார்ந்தான். கல்யாணம் ஆயிற்று, குழந்தைகள் பிறந்தன. இவர் நினைச்சார், இது யார் செய்தது? அந்த சித்தர் செய்தது. அந்த சித்தருக்கு பெயர் சத்யநாராயண சித்தர். உங்க ஊர்ல வாழ்ந்தவர். என்னம்மா, நம்ம ஊருங்க தஞ்சாவூர்ல திரிஞ்சு எல்லாருக்கும் அருள் பண்ணி எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த சமாதியில வந்து அன்னைக்கு வழிபாடு பண்றது அவ்வளவு புண்ணியம். நம்ம சித்தர்கள் இன்னைக்கும் பல சமாதிகள்ல இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய அந்த ஆற்றலோடு அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை செய்தி சொல்றேன்னு சொன்னேன்? 4 செய்தி. 1 சொல்லிட்டேன். என்ன இவர் நேரம் குதிச்சிருவாரு. 1 ஆச்சா? 2வது செய்தி. வேற சில சித்தர்கள், 3 சித்தர்கள். ஒருத்தர் இலங்கை யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க, சந்தோஷம். யாழ்ப்பாணத்து நல்லூர் கந்தசாமி கோயில். வேல் மட்டும்தான் இருக்கும், மூர்த்தி கிடையாது. வேலுக்குத்தான் அஸ்தம்பாதம் வச்சு அலங்காரம். நல்லூர் கந்தன் மேல அவ்வளவு பரம பக்தி அத்தனை பேருக்கும் உண்டு. கந்த புராணத்தை படனம் பண்ணுவார்கள். படனம்னா தெரியுமா? கந்த புராணம் மொத்தம் 10,000 சொச்சம் பாட்டு. பாட்டிலேருந்து கடைசி பாட்டு வரைக்கும் முழுக்க படிப்பார்கள். இதுக்கு பேர் கந்த புராண படனம்னு பேர். யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் இருந்து படிப்பார். இந்த யாழ்ப்பாணத்து நல்லூர்ல இருந்து பக்கத்துல கொழும்புத்துறை, கொஞ்சம் தூரம் தான் இருக்கட்டும், அந்த இடத்துக்கு பேரு கொழும்புத்துறை. கொழும்பு இல்லை, யாழ்ப்பாணம் இந்த கடைசி, கொழும்பு அந்த கடைசி. கொழும்புத்துறை. அங்கே ஒரு பரமஞானி சித்தர். அவருக்கு பேர் தெரியுமா? சிவயோக சுவாமிகள். யோக சுவாமிகளை பற்றி 2 செய்தி சொல்றேன். முழு வரலாறும் நான் சொல்லலை. செல்லப்பா சுவாமிகள்னு ஒருத்தர், அவரு சித்தர். அவர்கிட்ட இவர் மாட்டிக்கிட்டு பட்ட பாடு. அவர் தூக்கி எறிஞ்சு பேசுவார், போடாம்பார். ஒன்றும் பண்ண முடியாது சித்தர்கள்ட்ட. சொல்றார், நானா இருந்ததுனால அத்தனை காலம் அவர்கிட்ட இருந்தேன். நீங்களா இருந்தால் ஒரு பகல் அங்கே ஈடு கொடுக்க முடியாது. செல்லப்ப சுவாமிகளுடைய பரம பக்தர் சிவயோக சுவாமி. யோக சுவாமி வாழ்க்கையில 2 நிகழ்ச்சி சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.